நிச்சயமாக பவித்ரா, தற்போது முதல் காட்சியாக ட்ரம்புடைய அந்த இனாகிரேஷன் செரிமனி, அதாவது இந்த பதவியேற்பு விழாவுக்கான அந்த சிறப்பு அழைப்புதல் காட்சியை தற்போது நாம் நேரில் காட்டுவோம். பெரிய திரையில் முழு திரையிலே காண்பிக்கலாம் நமது ஒளிப்பதிவாளர்கள். அதாவது பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்டோடைய இனாகிரேஷன் இதுதான் அந்த அறிக்கை, அதாவது இந்த இன்விடேஷன் அழைப்புதல் இப்படிதான் இருக்கிறது. The honor of your presence is requested. The ceremony is attending the inauguration of President Vice President of the United States, January 20th to 2025 என்று மிக தெளிவாக இந்த அழைப்புதல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பிரத்யேக காட்சிகளை தான் தற்போது கொடுத்திருக்கோம். இதுதான் அழைப்புதல், அந்த பதவியேற்பு விழாவுக்கான சிறப்பு அழைப்புதல் இதுதான் விஐபிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை நமக்கு கிடைத்த காட்சியை தான் தற்போது போட்டிருக்கிறோம். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே மிக முக்கியமாக ட்ரம்புக்கு நேற்று இரவு ஒரு சிறந்த கேண்டில் லைட் டின்னர் நடைபெற்றிருக்கிறது. அந்த கேண்டில் லைட் டின்னரை ட்ரம்ப் தான் ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த விருந்திலே பங்கேற்று யார் என்று பார்த்தீர்கள் என்றால், அந்த விருந்திலே அம்பானி குடும்பம், நமது இந்தியாவிலிருந்து சிறப்பு அழைப்பாளர்களாக அம்பானி தம்பதியர் முகேஷ் அம்பானி மற்றும் நீதா அம்பானி ஆகிய இருவரும் சென்றிருக்கிறார்கள். அந்த கேண்டில் லைட் டின்னர் நடந்த பிறகு எடுத்த புகைப்படம் தான் இதை அவர்களே வெளியிட்டிருக்கிறார்கள். நீதா அம்பானி மற்றும் முகேஷ் அம்பானி ட்ரம்புக்கும் அம்பானிக்கும் நெருங்கிய தொடர்பும் உண்டு. தற்பொழுது அந்த கேண்டில் லைட் டின்னரில் பங்கேற்ற பிறகு எடுத்த புகைப்படம் தான் இது. அது மட்டுமல்ல, இன்று இரவு இந்திய நேரப்படி இரவு 10:30 மணிக்கு ட்ரம்ப் 47வது அமெரிக்க அதிபராக பதவியேற்க இருக்கிறார், 2வது முறையாக. அதாவது அவர்கள் நேரப்படி வாஷிங்டன் டிசி உள்ள நேரப்படி சரியாக நண்பகல் 12 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. அந்த பதவியேற்பு விழாவில் கேபிட்டல் ஹில் என்ற இடத்தில் தான் நடைபெற இருக்கிறது. கேபிட்டல் ஹில் என்பது நமது நாடாளுமன்றம் போல அங்கு உள்ள நாடாளுமன்ற கட்டிடம் கேபிட்டல் ஹில். அங்குதான் அந்த பதவியேற்பு விழா எப்பொழுதுமே வெளியில் தான் நடைபெறும். ஆனால் இந்த முறை குளிர் அதிகமாக இருப்பதால் உள்ளே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டு வருகின்றன. இதன் பின் நீங்கள் பார்த்திருந்தால், ட்ரம்புடைய பதவியேற்பு விழாவிலே அந்த பதவியேற்பு விழா முடிந்த பிறகு ட்ரம்ப் ஒரு சிறப்பு விருந்து கொடுக்கிறார். அந்த ட்ரம்புக்காக ஒரு சிறப்பு விருந்து கொடுக்கப்படுகிறார். அந்த சிறப்பு விருந்தை ஏற்பாடு செய்திருந்த விவிஐபி யார் என்றால் மார்க் ஜுகர்பர்க், அதாவது மெட்டா நிறுவனத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த பேஸ்புக் நிறுவன அதிபரான மார்க் ஜுகர்பர்க் தான் அந்த சிறப்பு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த சிறப்பு விருந்திலே 3 தமிழர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். அதிலே 3 தமிழர்கள், முதல் தமிழர் இந்திய அரசின் சார்பிலே பங்கேற்க இருக்கிறார். அவர் நமது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் ஜெய்சங்கர். அவர் ஒரு தமிழர். எனவே அவர் பங்கேற்க முதல் விவிஐபி தமிழராக பங்கேற்கிறார் ஜெய்சங்கர். அதற்கு அடுத்தபடியாக கமலா ஹாரிஸ், தற்போது துணை ஜனாதிபதியாக இருக்கிறார். இன்று இரவு 10:30 மணிக்கு அந்த பதவியை அவர் இழக்கிறார். துணை ஜனாதிபதியாக இருந்த கமலா ஹாரிஸ் ஒரு பூர்வீக வகையிலே அவரும் ஒரு தமிழச்சி என்றுதான் அனைவரும் அறிவோம். எனவே அவரும் பங்கேற்கிறார். அதற்கு அடுத்தபடியாக சுந்தர் பிச்சை, கூகுள் நிறுவன தலைவர் சுந்தர் பிச்சை, அவர் பங்கேற்கும் 3வது, அவருக்கும் சிறப்பு அழைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மார்க் ஜுகர்பர்க் நடத்துகின்ற அந்த சிறப்பு விருந்திலே ட்ரம்புக்கு மிகவும் பிடித்தமான ஒரு டிஷ் கொடுக்கப்பட இருக்கிறது, அதுவும் ஐஸ்கிரீம். ட்ரம்புக்கு மிகவும் பிடித்த உணவு பட்டியல், பல பட்டியல் இருக்கிறது. அதாவது இந்த விருந்தின் முக்கியமான 3 அம்சங்கள் கடல் உயிரினங்கள், அதாவது சீ ஃபுட் ஸ்பெஷல் என்றுதான் அழைக்கிறார்கள். சீ ஃபுட் ஸ்பெஷலை வைக்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகு மீட் தொடர்பான பல்வேறு விதமான கறி விருந்துகள் நடைபெற இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ட்ரம்புக்கு மிகவும் பிடித்த சாக்லேட் செரி வெனிலா ஐஸ்கிரீம் தான் ட்ரம்புக்கு மிகவும் பிடித்த ஒரு ஐஸ்கிரீமாம். அந்த ஐஸ்கிரீம் தான் இந்த விருந்தினுடைய முக்கிய சைட் டிஷ்ஷாக இருக்க போகிறது. சைட் டிஷ் என்றால் அதுதான் ஒரு முக்கியமான டிஷ்ஷாக இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதில் சாக்லேட் தூவிய செரி வெனிலா ஐஸ்கிரீம், அதுதான் ட்ரம்புடைய மிகப்பெரிய ஒரு விருந்து. இந்த இரவு டின்னர் விருந்தினுடைய சிறப்பம்சமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அதே போன்று இன்றைய இனாகிரேஷன் தீம், அதாவது அவர் இனாகிரேஷன் தீம் என்றால் இந்த பதவியேற்பு விழாவின் நோக்கம் என்னவென்றால், அவர் என்டியூரிங் டெமோக்ரசி எ கான்ஸ்டிடியூஷனல் ப்ராமிஸ், அதாவது தொடரும் நமது ஜனநாயகத்துடைய அரசியல் சாசனம் வழங்கிய உறுதி என்ற வகையிலே அந்த தீம் வைத்திருக்கிறார்கள். இந்த விருந்திலே பங்கேற்பதற்காக, இந்த பதவியேற்பு பங்கேற்பதற்கு பல நாட்டு தலைவர் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல அவர்களுக்கு மிகவும் நெருங்கிய நாடாக காணப்படும் இங்கிலாந்தில் இருந்தோ கனடாவில் இருந்தோ பெரிய அளவில் யாரும் வரவில்லை. இந்தியாவிலிருந்தும் பிரதமர் மோடி செல்லவில்லை, ஜெய்சங்கர் தான் சென்றிருக்கார். அதே போல சீன அதிபருக்கு ட்ரம்பே நேரடியாக அழைப்பு விடுத்தார் ஜின்பிங்கு, ஆனால் அவர் போகவில்லை. அவருக்கு பதிலாக அவருடைய துணை அதிபர் தான் செல்கிறார். ஆனால் பொதுவாக வேர்ல்ட் லீடர்ஸ் பங்கேற்க போகும் வேர்ல்ட் லீடர்ஸ் உலக தலைவர் யாருன்னு பார்த்தா ஈக்வடார் நாட்டினுடைய அதிபர் டேனியல் நொயோபா, அர்ஜென்டினாவுடைய அதிபர் ஜாவியர் மிலை,
இத்தாலியுடைய பிரதமராக இருக்கும் ஜார்ஜியோ மெலோனி, அவருக்கு மிகவும் நெருக்கமான ட்ரம்புக்கு மிகவும் நெருக்கமான பெண் நண்பி அவர், இத்தாலிய பிரதமராக இருக்கும் ஜியோர்ஜியோ மெலோனி. அதே போன்று ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமர் விக்டர் ஆர்பன், இவர்கள் நால்வர் தான் உலக அளவிலே பங்கேற்கக்கூடிய தலைவர்களாக, பிரதமர் அதிபர் என்ற அளவிலே பங்கேற்கக்கூடியவர்கள். அதே போன்று ஜோ பைடன் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க மாட்டார், கிளம்பி சென்று விடுவார். ஆனால் பராக் ஒபாமா, பில் கிளின்டன், ஜார்ஜ் டபிள்யூ புஷ், இந்த 3 முன்னாள் அதிபர்கள் ஜனாதிபதிகளும் இதில் பங்கேற்க இருக்கிறார். டொனால்டு டிரம்புடைய இனாகரேஷன் செரிமனியிலே மைக்கேல் ஒபாமா, ஒபாமாவுடைய மனைவி இந்த விழாவிலே பங்கேற்கவில்லை என்ற தகவலும் தற்போது கூறியிருக்கிறார்கள். ஆனால் அனைவரும் எதிர்பார்த்த கனடியன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வருவாரா இல்லையா என்பது கடைசி நேரத்தில் தெரிய வரும். ஆனால் ட்ரம்புக்கு மிகவும் வேண்டப்பட்டவராக கருதப்படுகின்ற பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் ஆகட்டும், அதே போன்று சீன அதிபர் ஜின்பிங் ஆகட்டும், பிரேசில் அதிபராக இருக்கக்கூடிய முன்னாள் அதிபர் ஜேர் பல்சோனோ, இவர்கள் மூவருமே மிகவும் நெருக்கமான ட்ரம்புக்கு. ஆனால் இவர்கள் மூவருமே இந்த விழாவிலே பங்கேற்கவில்லை என்பது சற்று ஆச்சரியமாக தான் அங்கு பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த விழாவுக்கான அழைப்பிதழ்கள் எல்லாம் தயாராகிவிட்டது. இன்று களை கட்டியிருக்கு என்றுதான் கூற வேண்டும். ஆனால் உச்சகட்ட பாதுகாப்பிலே தற்போது வாஷிங்டன் நகரம் இருக்கிறது. 25,000 போலீசார் தற்போது சிறப்பு போலீசார் இதற்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் கூறியது போல 7 அடி உயரத்திற்கு சிறப்பு செயற்கை சுவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு அம்சத்திற்காக. சுற்றிலுமாக வாஷிங்டன் டிசி எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக உச்சகட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.